ஓம் மகிஜாய் வித்மகி தண்டகஸ்தாய் தீமிகி தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். இந்த வருடம் 2024 வருடத்துல இந்த செப்டம்பர் மாசம் முடிவுக்கு பிறகு அக்டோபர் மாசம் தொடக்கத்திலேயே ஒரு 5 ராசிக்காரர்களுடைய வீட்டுல ஒரு சுபகாரியம் நடைபெற போகுது. நீங்க எதிர்பார்த்த ஏக்கத்தோடு எதிர்பார்த்த அந்த ஒரு சுபகாரியங்கள் உங்களுடைய வீட்டுல நடைபெற போகுது ஒரு 5 ராசிக்காரங்களுக்கு. காரணம் குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி. ஆமாங்க, மிதுன ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு அக்டோபர் மாசம் 18ஆம் தேதி உச்சமாக பயிற்சி அடைய போகிறது. அது அதிசார பயிற்சியாக திடீரென உச்சமடைய போகிறார் இந்த குரு பகவான். பொதுவா ஒரு ஜாதகத்துல குரு பலன் வந்துட்டா அப்படின்னு பார்க்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குரு பலன் வரணும். ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா, அது குழந்தையா இருக்கலாம், திருமண வாழ்க்கையா இருக்கலாம், எதுவாகினும் ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா குரு பலன் இருக்கணும். அப்போ அந்த குரு பலனுக்குரிய ஸ்தானத்துல குரு வந்து அமர்ந்துட்டா நிச்சயம் நல்லது நடக்கும் அந்த ராசிக்காரங்களுக்கு. அப்படி அதிசார உச்ச பயிற்சி மூலமாக முதல் ராசியாக நல்லது நடக்க போற ராசினா மிதுன ராசிக்காரங்களுக்கு. மிதுன ராசிக்காரர்களுடைய உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் தடையின்றி நடைபெற போகுது, நீங்கள் எதிர்பார்த்த காரியம். அடுத்தபடியா கன்னி ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் பணம் சம்பந்தமான விஷயத்துல, வேலை தொழில் சம்பந்தமான விஷயத்துல நிச்சயம் பெரிய ஒரு நன்மை நடக்க போது. மேலும் ஒரு வீடு மனை வாங்குறதுக்கும் கார் மனை வாங்குறதுக்கும் யோகங்கள் உண்டு. அடுத்தபடியா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா ஒரு திருமண வாழ்க்கையிலிருந்து ஒரு குழந்தை பாக்கியம் வரை நன்மைகள் கிடைக்க போகுது. அடுத்தபடியா மகர ராசிக்காரனுக்கு நிச்சயம் திருமண வாழ்க்கையில் திருப்பம் உண்டு. உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணையை நீங்கள் கண்டிப்பா சந்திச்சு தருவீங்க. திருமண வாழ்க்கை திருத்தி எழுதப்படும் விதியால். அடுத்தபடியா மீன ராசிக்காரங்களுக்கு பிள்ளைகளால் பெருமை பேர் புகழ் பெற போறீங்க. சரிங்களா? காதலால நன்மைகள் உண்டு. சோ இந்த 5 ராசிக்காரர்களுக்கு மிதுனம், கன்னி, விருச்சகம், மகரம் மற்றும் மீனம், இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் குருவினுடைய அதிசார உச்ச பெயர்ச்சியால் உங்களுடைய வீட்டுல உங்களுக்கு, உங்க கூட பிறந்தவங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்க வாழ்க்கை துணைக்கு யாருக்கேனும் ஒரு சுபகாரியம், ஒரு நல்ல காரியம் நடந்தேறும். இதனால குடும்பத்துல சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒற்றுமை மீண்டும் அதிகரிக்கும். இந்த ஒரு நேரத்துல குருவினுடைய வழிபாடு தவறாம நீங்க பண்ணீங்க. வியாழக்கிழமை அன்று கண்டிப்பா குரு பகவானை வணங்குங்க.